சாஃப்டான ஸ்பாஞ்சியான வாட்டர்மெலன் ஜெல்லி நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம வாட்டர்மெலனை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம சாப் பண்ண வாட்டர்மெலனை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம 2 ல இருந்து 3 டீஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா ஜூஸா எடுத்து வச்சுக்க போறோங்க. நம்ம அரைச்சு வச்ச ஜூஸை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ சாஸ் பேன்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 கை அளவு அகரகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அகரகர் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து அடிச்சு வச்ச வாட்டர்மெலனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொதி வரும்போது ஒரு அரை லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க. இப்போ 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வடிச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்லயோ இல்ல ஒரு மோல்ல வந்து நீங்க மாத்தி எடுத்துக்கோங்க. நல்லா சூடா இருக்கும் போதே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாங்க. அப்பதான் நல்லா செட் ஆகும். இதை ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான வாட்டர்மெலன் ஜெல்லி நம்ம வீட்லயே ரெடி. ஸோ மறக்காம குழந்தைங்களா ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க வந்து வாட்டர்மெலன் ஜூஸ்லயும் கூட போட்டு சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.